ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நான் தான் உங்கள் ரைடர் TN32. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைக்கை சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் அந்த பைக் நீ ஓட்டுங்க. ஏன்னா அங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து மலையேற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் ஜாயிண்டில் வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பைக் கொஞ்சம் நீ ஓட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கி நான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கிளைமேட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே ஒன்று கிளைமேட் வந்து மழை பெய்யும் பனி பெய்யுன்னு நினச்சி வந்தது, வெயில் சுருன்னு அடிக்குது. பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. மணி 7:30 தாங்க ஆகுது. 7:30க்கு இந்த மாதிரி வெயில் அடித்தா என்னங்க பண்ணுறது? தண்ணி வருதா என்னன்னு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் அங்கே கொல்லிமலையில் தண்ணி வந்துனே தான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். போய் பார்ப்போம். வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. பயங்கரமாக அடிக்குது பாருங்கள் வெயில். ஓகே, மொபைல் ஹோல்டர் வாங்கி வச்சு இன்னும் ஃபிட் பண்ணாமலே இருக்குது என்னோடய பைக்கில். மொபைல் ஹோல்டரு ப்ளஸ் ஃபாக் லைட். ஏன்னா ட்ரிப்புக்கு போகிறதுனால லாங்கில் இந்த லைட் வந்து ரொம்ப லாங்கில் இருக்காது. ஸோ அது லாங்கில் ஃபிட் பண்ணுறது. ஓகே, இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் மொபைல் ஹோல்டரும் ஃபாக் லைட்டும் போய் ஃபிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நான் கேட்டு தான் வந்தேன். சடனாக பிளான் பண்ணுறதுனால அதை ஃபிட் பண்ண முடியாமல் போச்சு. போயிட்டு தான் ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மூணார் பிளான் பண்ணுறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நவம்பர் இந்த மந்த்தே வந்து எண்டிங் இல்லை, டிசம்பர் ஸ்டார்டிங்கில். ஏன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் மழையும் பனி கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மூணார் இல்லை அதிரப்பள்ளி, ஊட்டி, மூணுத்தில் எதனா ஒன்று. அதிகபட்சம் மூணார் தான் பிளானு. எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது சடனாக பிளான் பண்ணப்போ வந்துட்டோம். அதுக்கே வந்து 2 பேர் தான் வந்தோம், மீதி யாரும் வரல. ஆனால் மூணாருக்கு வந்து கேங்காக போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு 2 months ஒன்ஸ் தான் போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். என் ஃப்ரெண்டோட டீம் தான். அவங்க அடிக்கடிக்கு வந்து மூணார் போவோம். நான் தான் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, போயிட்டு பார்ப்போம். ஸோ இதில் மொபைல் ஹோல்டர் இருக்கிறதுனால நம்ம தேவைன்னா டப்புன்னு மேப் எடுத்து பார்த்துக்கலாம் எங்கே இருக்கோன்னா எதுன்னு. என்னோடய வண்டியில் அதுவும் பக்கம் அது வந்து ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்கிறதுனால அது மொபைல் ஹோல்டர் எங்கே கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு அது இடிக்கும். ஸோ ஹேண்டில் பார் ரைஸ் போட்டு ஃபிட் பண்ணலாமா இல்லை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என் வண்டியில் பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கிட்ட தான் எப்படி போகணும் எப்படின்னு சொல்லுங்கடா சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்டு வரேன். ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். பார்ப்போம். இந்த பஸ்ஸு எல்லாம் வெயில் பாருங்கள் இந்த அளவுக்கு அடித்தா மேலே இந்த அளவுக்கு இப்போ இன்னும் பயங்கரமாக வெயில் இருக்குன்னு என்னோடய சஜஷன். ஏன்னா இப்போயே வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்டே வந்தாச்சு ப்ரோ. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. 2 தாங்க பயங்கரமாக இருக்குது எல்லாம். ஆல்மோஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு வெயில் அடிக்குது. அதுக்கு அந்த மழைலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியல, எனக்கு சார்ஜ் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறோம். எல்லாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ தான் பார்க்குறோம். அங்கே இப்போது நாங்களும் இப்படி தான் கேங்காக வரலான்னு பிளான் பண்ணது. கடைசியில் அது 2 பேர் தான் வர மாரி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கேங்காக போகிற மாதிரி தான் பிளானு. போவோம், கண்டிப்பாக அது நடக்கும். கேங்காக போனால் தான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ட்ரிப்பு மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காமெடி பண்ணின்னு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாரி. இப்போ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கேங்காக வரது தான். நாங்கள் வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி வெயில் அடித்தா எப்படி போக முடியும் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த இடம் மேலே போயிட்டு அங்கே வெயில் அடித்தானா இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, வெயில் அடித்து குடித்தா அந்தளவுக்கு குளிர் தெரியாது. அது ஒரு விஷயம். பட் ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லாயிருக்கும் தான் நம்புகிறேன். போய் பார்ப்போம் வாங்க. மேபி மேலே போக போக மழை வரத்துக்கு சான்சஸ் இல்லை தான். என்னால் சொல்லி நாங்களே எங்கள் மாதம் தேத்திக்கிறோம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கேன். கிளைமேட் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக பண்ணலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட்னு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஃபோட்டோ பாயிண்ட் வியூ பாயிண்ட்டு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லாயிருக்கு. பட் ஆனால் பொறுமையாக நின்று போகிற மாரி இருந்தால் சூப்பராக எடுக்கலாம். மேலே வந்தாச்சு. நாங்களும் எதனா கடை இருக்குமான்னு பார்க்குறோம். டீ குடிக்க இல்லை சாப்பிட எதுவும் கடை இல்லை. ஆல்மோஸ்ட் மணி டைம் வந்து 8 ஆகிடுச்சு. இங்கே ஏன்னா மேப்பில் பார்க்கல பக்கத்தில் ஒரு கடை இருக்கிற மாரி காட்டுது. போய் பார்க்குவோம் வாங்க. இல்லாட்டி அப்படி இல்லைன்னா சாப்பிட்டே போயிடலாம். ஏன்னா மணி 8 ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கார்லேருந்து ஃபோட்டோ ஷூட் கார் நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே தான் நானும் பண்ணணுன்னு பார்க்குறோம். எங்கே ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரக்குள்ள கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு டீ கடை பக்கத்தில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்டுக்கு அப்புறம் வெயிலை பாருங்கள் இந்த அளவுக்கு வெயில் அடித்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, டீ கடைக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, டீ குடிச்சாச்சு. நம்ம வந்து கிளம்புவாங்க. மேலே போயிட்டு அது போகிறோம் பார்ப்போம்.
இப்போ மணி 8:10.